அப்பா ஒரு வழியா கடைசியா தான் வந்தாங்க விநாயக் அப்படிங்கிற மாதிரி கடைசியா தான் வந்து சேர்ந்துருக்கிறாங்க மாமி. என்ன அது யூடியூப் ரூட்டஸ் ரிப்போர்ட் மாமி சப்போர்ட் சும்மா கிடையாது. ஏன்னா கேட்டுட்டு இருந்தோம் அவங்க மட்டும்தான் இன்னும் தண்ணீரை விளக்கம் கொடுக்காம இருக்கிறாங்க, அவங்களும் போட்டா சரியாயிடும் அப்படின்னு. கடைசியா வந்து அவங்களும் ஒரு பேஜ் ஒன்று ஆரம்பிச்சு அதுல தண்ணீரை விளக்கம் புதுசா அக்கௌண்ட் ஆரம்பிச்சு தண்ணீரை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. பாத்தீங்களா வீடியோ? இல்ல அந்த மாமி பேசின வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன், ஆனா ஒன்றும் புரியல. எனக்கு தமிழ் தான் தெரியும். சரி, எனக்கு அவங்க ஏதோ பேசியிருந்தாங்க, எனக்கு புரியல. அது சரி, எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு போய் மண்டை குழப்பிக்கிட்டு? நோ காம்ப்ளிகேஷன். சரி ரைட், விடுங்க, ஃப்ரீயா விடு. இப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி வீடியோவை அண்ணனுக்கு வந்து விளக்க போறேன். அதுதான் அந்த வீடியோ. இதெல்லாம் எதுவுமே வேணாம், இன்னும் வேணாம் மாமி. இது நீங்கள் இந்த எமோஷனலாக பேசுறதெல்லாம் வந்து வேலைக்கே ஆக மாட்டேங்குது, ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படின்னு ஒரு பாஷையில் பேசுறீங்கல்ல, அதுலேயே வந்து பேசுங்க. ஏன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன், அடிப்படையில் இப்படி ஒரு நாய் பிரச்சனை போகுது அப்படிங்கிறது நாய்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு மனுஷ பாசை மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தான் அந்த நாய் பாசையெல்லாம் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசாமல் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பேஜ் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, நாய்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து சோறு போட்டு நீங்கள் ஃபீட் பண்ணி வளர்க்குற நாய்களே கூப்பிட்டு வந்து ஆப்போசிட்டில் உட்கார வச்சு நீங்கள் அந்த பாஷையிலேயே நீங்கள் நாய்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. நாய் திரும்பி கம்யூனிகேட் பண்ணிட்டோம், ஒரு சப்டைட்டிலோட ஒரு இன்டர்வியூ போடுங்க. பாருங்க, நாயே கேட்குது. இது வந்து ஒரு நாய் உரிமை வேண்டும். அம்பி என்ன சொல்றாப்புல, நீங்க நாய்க்கு தான் போராடுறீங்கன்னு அந்த நாய்க்கு தெரியுமான்னு கேட்குறாப்புல. அவ்வளவுதானே. இங்க பல பேர் இல்ல, இங்க இந்த லாஜிக் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இங்க பல பேர் என்ன தெரியுமில, அடுத்தவனுக்காக பேசுறேன் அடுத்தவனுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவனுக்கு என்ன தேவையோ அதுக்காக பேசவே மாட்டாங்க. அவனுக்கு தெரியவே தெரியாது உண்மையான பிரச்சனை என்னன்னு தெரியாமலே இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒண்ணு பேசுவாங்க. அதுவா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறது இருக்குல்ல, அது வேற. அதே மாதிரி இப்ப பொதுவா இப்ப மனுஷ பயிர் இருக்காங்கல்ல, மனுஷ பயிர் வந்து இந்த பிறவி ஏன்டா இந்த பிறவியில பிறந்தோம், இப்படி வந்து கஷ்டப்படுறோமே, இந்த எதுக்கு இந்த பிறவி சின்னப்பட்டு இப்படி வாழ்க்கை தேவையா அப்படின்னு நொந்துகிட்டு வாழ்றவன் தான் இங்க நிறைய பேர் இருக்கிறான் மனுஷன்ல. அதே மாதிரி அந்த நாய் ஏன் நினைக்க கூடாது? நினைக்கும்ல. மனுஷங்க எப்படி என்னைய மாதிரி புள்ள குட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்குதோ, அதே மாதிரி ஒரு நாய் நினைக்கலாம்ல. ஏண்டா நான் தான் இந்த சென்மத்துல வந்து சொத்துக்காக நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறேன், ஏன் புள்ள குட்டிகளும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அந்த நாய் நினைக்கலாம்ல. அது எப்படி எங்களுக்கு தெரியும்? ஏன்னா எங்களுக்கு மனசை ஃபர்ஸ்ட் தெரியும். ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, உங்க அந்த புது அக்கௌண்ட்ல நாய் அப்படி ஆப்போசிட்ல உட்கார வச்சு அப்படின்னு நீங்க அதை கம்யூனிகேட் பண்ணி அது என்ன சொல்லுதுங்கிறது நீங்க எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா வியூஸ் நல்லா போகும். நீங்க இப்படி வியூஸ் சேர்த்துறது கஷ்டம், அப்படியே சென்டிமெண்டா பேசினா நல்லா இருக்காது. இன்னொன்னு சொல்றேன், பேசாம இப்படி தண்ணிலை விளக்கம் வீடியோலாம் நீங்க போடாதீங்க, தயவு செஞ்சு வேண்டாம். we are tired of it. அதனால அது வேண்டாம். நான் என்ன சொல்றேன், 30 நாட்களில் ஜஸ்ட் இன் 30 days நாய் பாஷை கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு வந்து ஒரு சீரியஸா வீடியோ பண்ணுங்க. அப்படின்னா வணக்கம், நன்றி. அப்படி இப்ப என்னன்னா, அதாவது நீங்க வந்து விஜய் டிவில பேசிருக்காங்க, அதை ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கருணையோட பாருன்னு ட்ரோல் அது விளக்க வீடியோ போட்டீங்களா, இந்த விளக்க வீடியோவுக்கு ஒரு ட்ரோல் வீடியோ வரும். இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ணலாம். ஏன் பண்ணிட்டு இருக்காரு? அது மாதிரி நீங்க கருணையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மனுஷங்க தான் தேர மாட்டாங்க, அவங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே நீங்க வந்து நாய் பக்கம் போனீங்க, நாய் மேல கருணையை காட்டுறீங்க, நாயை வந்து கருணை நடத்துறீங்க. அப்புறம் இவங்கள்ட்ட என்னத்தை நீங்க கருணை எதிர்பார்க்கறீங்க? பொதுமக்கள்கிட்ட வந்து என்ன நீங்க கருணை எதிர்பார்க்கறீங்க? வேஸ்ட் ஆஃப் டைம் மாமி, வேஸ்ட் ஆஃப் டைம். இது நீங்க இங்க கருணை எதிர்பார்க்காதீங்க, போட்டு போல காட்டுவாங்க. வாட்டர்மலன் ஸ்டார்ல இருந்து வந்து டிடிஎஃப் வாசல்ல இருந்து சாதனா ஆண்டில இருந்து இப்போ கூமாப்பட்டி வரைக்கும் எல்லாரும் ட்ரோல் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களாம் விளக்க வீடியோ கொடுத்துட்டு விளக்கண்ண வீடியோ கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. பொது இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ட்ரோல் அடிக்க தான் செய்வாங்க. இதுக்கும் இன்னொரு ட்ரோல் வீடியோ உங்களுக்கு வரத்தான். அது உங்களுக்கு இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் ஐயோ கண்ணா பின்னான்னு வரும். இல்லை இன்னொன்று என்ன மேட்டர்னா, இதுவும் உங்களுக்கு ஒரு சஜஷனாக தான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த சென்டிமெண்ட்டு ஒத்து வர மாட்டேன்னு. சரி நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ இந்த இது ஹிந்தி பிரச்சார சபாலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நாய் பாஷா பிரச்சார சபா அப்படின்னு நீங்கள் ஏன் ஒன்று ஆரம்பிச்சு நாய் பாஷையே தமிழ்நாடு முழுக்க ஏன் பரப்பக்கூடாது? ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்குல்ல, தமிழ்நாடு முழுக்க திருநாய் வேணாம்ங்கிறவங்க இருக்கான்ல, அப்போ நாய் என்ன நினைக்குதுங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த இவர் கோபி லவடா கோபியா பேருன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாய் துரத்துனா நீங்க ஓடாதீங்க, டக்குன்னு வண்டியை நிப்பாட்டுங்க, நிப்பாட்டிட்டு அப்படி டக்குன்னு வந்து விட்டுருங்க.
அப்படி சொல்லல. வடிவேல் காமெடியில் ஒண்ணு வரும்டா. அதுவா அவர் அப்படி சொல்ல. அவர் சொல்றா திரும்பி நாயோட கண்ணை நோக்குங்க, அதுவும் நோக்க நீங்களும் நோக்குங்க, அப்புறம் அதுக்கிட்ட பேசுங்க. இப்ப நாங்க எப்படி பேசுறது? எங்களுக்கு மனுஷ பாஷை தான் தெரியும், நாய் பாஷை உங்களுக்கு தான் தெரியும். நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி ஒரு பிரச்சார சபை ஆரம்பிச்சு சொல்லி கொடுங்க எங்களுக்கு. அதுக்கு தான் சொல்றோம், பிரச்சார சபை ஆரம்பிச்சு நீங்க பாட்டுக்கு இப்படி நாய் பாஷையை பரப்புனீங்கன்னா நாங்க அதை கத்துனுட்டு நாங்க நாய் துரத்தும் போது இப்படி திரும்பி நின்று அப்படின்னு நாங்க திரும்பி அதை கம்யூனிகேட் பண்ணலாம் இல்லையா? அப்ப இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப ட்ரோல் பண்றேன்னு தானே வருத்தப்படுறீங்க. இந்த ட்ரோல் பண்றது என்ன தெரியுமா, இது வந்து ஒரு கடவுளோட சித்தம். உங்க பாஷையில சொல்லணும்னா கடவுளின் சித்தம், கடவுளோட என்ன சொல்லுவாங்க, இதுதான் பிராப்தம். உங்க பாஷையில சொல்லணும்னா இது உங்களை ட்ரோல் செய்யணும் அப்படிங்கிறது கடவுளோட பிராப்தம். அதனால ட்ரோல் பண்றா, இதை நீங்க வந்து அப்படிதான் எடுத்துக்கணும் நீங்க. ஆனா இன்னொரு விஷயம் பாத்தியா, இந்த யாரு லவடா கோபி, அம்மு, இந்த மாமி, இந்த விளக்க வீடியோ போட்டாங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன தெரியுமா, இல்லையா? நீ என்ன பேசுனாங்கடா, என்ன பாயிண்ட் இது? இல்லை மொத்தமாவே என்னன்னா, இவங்க மாடுலேஷன் இருக்குல்ல, அதை விட வந்து கொடுமையா இருக்கு. என்னது அது மாடுலேஷன் எப்படி இருக்கு? அந்த மலபார் போலீஸ்னு ஒரு படம் இருக்கும், சத்யராஜ் பேசுவார் தெரியுமா, நீ என்ன நம்பியாச்சு, நான் உன்னை ஏமாத்தியாச்சு, இப்ப விசாரணையில இதை புடிச்சாச்சு அப்படின்னு. அதே மாதிரிதான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. மாமி நான் என்ன சொல்றேன், முதல்ல தமிழ்ல பேசுங்க. அவங்க பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்குது. அது அவங்க அதாவது புரியலன்னு சொல்ல, நம்மளுக்கு புரியலன்னு சொல்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து உரிமை உண்டு. அத வந்து எனக்கு வந்து மலபார் போலீஸ் சத்யராஜ் வசனம் தான் வருது. நீ என்ன ஏமாற்றான்னு நினைச்சாச்சு, நான் உன்னை ஏமாத்தியாச்சு, மலபார் போலீஸ் பிடிச்சாச்சு, அப்படிதான் அவங்க பேசுறாங்க. பாருங்க, நீங்க வந்து கருணையோட ஒரு ட்ரோல், என்னை வந்து ட்ரோல் பண்ணாத நீ கருணையோட சொன்னீங்க, உங்களை வச்சு ட்ரோல் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறாவா இவ்வளவு. மேடம் இங்க வந்து மேடம் போட்டு பொல காட்டுவாங்க, இங்க கருணை காட்ட உலகம் சொன்னேன் மாமி. அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போது என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. குழந்தை குறுக்க ஓடி வந்து என் கையில இடிக்கவும், என் வண்டி இது நான் பிரேக் அடிக்கவும் வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து, அந்த குழந்தையும் கீழே விழுந்திருக்கு, நான் கீழே விழுந்து என் மேல வண்டி விழுந்திருக்கு, என் பொண்ணு விழுந்திருக்கா. அந்த கண் சிமிட்டும் நேரம் எல்லாமே நடந்தது. அதே கண் சிமிட்டும் நேரம் என் உயிர் என்னை விட்டு வெளில போய் வந்தது. கீழே விழுந்த குழந்தை அதுக்கு அடிபட்டு அதுக்கு ஒன்னும் ஆகலையே, அது நல்லா இருக்கான்னு நான் பாக்கணுமா, இல்ல ஏன் குழந்தை விழுந்திருக்கு அதை பாக்கணுமா? 2 குழந்தை என் முன்னாடி இருக்கு. சொல்லுங்க, அந்த நிமிஷம் நானும் ஒரு அம்மா தான், எங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்கு. நன்றி வணக்கம், முடிஞ்சது இல்ல சொல்லிட்டீங்களா, கிளம்பு சொல்லிட்டு ஊரை கிளம்போ. இப்ப இதுதான் பாயிண்ட். அவங்க அந்த ஒட்டுமொத்த வீடியோலையும் அவங்க சொல்ற என்னன்னா, இதுதான் நான் சொல்ல விரும்புற இல்ல சொல்ல நினைச்ச பாயிண்ட், இதுதான். இதை என்ன சொல்ல விடாமதான் குறுக்க கை விட்டு தடுத்துட்டாங்க. அதாவது இவங்களுடைய குழந்தைய வந்து வண்டியில வச்சுட்டு போயிருக்கிறாங்க. போற இடத்துல இன்னொரு குழந்தை குறுக்க வந்துட்டு தான் 2 பேரும் மோடின்னு விட்டாலாம், 2 குழந்தையும் விழுந்து விட்டான். அப்புறம் மக்கள்லாம் வந்து தூக்கி விட்டுட்டாலாம், அவ்வளவுதான். அதான் முடிஞ்சு வச்சுல. இப்ப இது ஒரு இதுக்கும் அந்த டிபேட்டுக்கு என்ன சம்பந்தம்? இது என்ன வகையில இது வந்து உங்க அணிக்கு வலு சேர்க்கிற பாயிண்ட்? நான் வந்து அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் எனக்கு ஒண்ணுதான் அந்த வீடியோ, அந்த மாமி பேச புரிஞ்சுது எனக்கு. என்னன்னா, அவங்க வந்து ஒரு தன்னிலை விளக்கம் வந்து கொடுக்க முயற்சிச்சிருக்காங்க. அதாவது வேண்டாம், இல்ல 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 அது விளக்கமே வேணாங்கிறாங்க. we are tired of தன்னிலை விளக்கம். இல்ல யூசுவலா இந்துக்கள் மனதை புண்படுத்திட்டேல் அப்படின்னு கிளம்பி வருவாங்க. இப்ப இந்த மாமி என்ன சொல்றாங்கன்னா, என் மனதை புண்படுத்திட்டேல், எதுக்கு ட்ரோல் பண்றேன், நான் யாரு, நான் எங்க இருந்து எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் தாண்டி என்ன கண்டிஷன் வந்துருக்கு தெரியுமா, என்ன எதுக்கு ட்ரோல் பண்றேன், நான் எல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு வந்து பொதுமக்கள் பார்வையில வந்து முறையிட மண்டிட்டு முறையிட வந்திருக்கா. அவ்வளவுதான். இதான் இந்த வீடியோ நான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க ஒரு அணிக்கு சார்பா பேச போறோம், பேச போறப்ப நான் என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேங்கிறதே என்ன சொல்ல விடல. கோபிநாத் சார் குறுக்க அப்படியே நிப்பாட்டிட்டு வேண்டாம் இது நீங்க பேசுனீங்கன்னா ட்ரோல் ஆவீங்க, அதனாலதான் நிப்பாட்டிட்டேன்னு சொன்னாரு அப்படின்றாங்க. சரி, அப்படி நிப்பாட்டின பாயிண்ட் என்ன அப்படிங்கறத நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட். நான் என் குழந்தைய கூட்டு போனேன், ஏத்தாப்புல குழந்தை வந்து 2 பேர் விழுந்தோடனே தூக்கி விட்டாங்க. இது எந்த வகையில இது ஒரு ஆர்குமெண்ட்? அதாவது அவர் என்ன குழந்தையும் நாயையும் ஒன்னா கம்பேர் பண்ணி பேசுனாங்க. அது வந்து ஸ்ட்ராங்லி கண்டம் சொல்லி ஒரு இடத்துல மண்டே போட்டாரு அவரு.
இல்ல இப்ப இது முழுசா சொன்னாலுமே அதுதானே, நீங்க கம்பேரிசன் தான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த போர்ஷனை வந்து அவர் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு என்கிட்ட, அதனாலதான் நான் பேசினேன். டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா ப்ரோமோவாலே போட்டு வச்சிருக்காங்க. அது ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிற ஒரு நபரே வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி, என்னக்கா அவங்கள்ட்ட இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த எய்தாப்புல இந்த நாய் ஆதரவாளர்கள்னு ஒரு குரூப் உட்காந்துருந்துச்சுல, அதுக்கு பேசுறதுலயே கொஞ்சம் தேர்னது இதுவா தான் இருக்குது. தேர்ன ஆர்குமெண்ட்லயே ஒரு இல்ல தேர்ன ஃபுட்டேஜ் இதுவா தான் இருந்திருக்குது. அதாவது எப்படின்னா, யூஸ்வலா அவங்க வந்து யாரு டிவிக்காரங்க தான். அவங்க டிவிக்காரங்க டிஆர்பிக்காக தான் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சுதான் நீங்களும். டிஆர்பிங்கிறது என்ன தெரியுங்களா, இன்டென்ஸா ரொம்ப இன்டென்ஸா 2 டீம் அடிச்சுக்கிறது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஆர்பி. நீங்க இல்ல பாயிண்ட் டு பாயிண்ட் அடிச்சுக்கணும். அப்படி எதுவுமே இல்ல போல இருக்கு. இருக்கிறதுலே அடிமட்ட ரேஞ்சுக்கு இருக்குது. இதுதான்டா, இதை போட்டாதான் இது வியாபாரம் ஆகும், இல்லைன்னா வியாபாரம் ஆகாது அப்படின்னு அடிமட்ட ரேஞ்சுக்கு இருந்தது. இந்த போர்ஷனா தான் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதை எடுத்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து டிவிக்கும் அந்த மாமிக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை. நம்மளுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இது நீயா டைரக்ஷன் டீமுக்கும் அந்த மாமிக்கும் உள்ள பிரச்சனை. நமக்கு இதுக்கோ கோபிநாத் அவர்களுக்கு இதுக்குமே சம்பந்தம் கிடையாது. மக்களுக்கோ இல்ல வந்து விஜய் டிவிக்கோ சம்பந்தம் கிடையாது. நம்ம பிரச்சனை என்னன்னா, நாய் ஆதரவாளர்களாக என்ன பாயிண்ட் சொல்றீங்க நீங்க? அவ்வளவுதான். அதை டிஃபெண்ட் பண்ணி நீங்க என்ன பேச போறீங்க? அவ்வளவுதான். இப்ப நான் இவ்வளவு நேரமா சொல்றீங்கல்ல, இதுவே வேண்டாம். நான் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இப்ப நீங்க ஒரு தர்க்கத்துக்கு போறீங்க, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு போறீங்க. இப்ப அது ஒரு பொதுத்தளத்துல ரெக்கார்ட் செய்யப்படுது, பதிவு செய்யப்படுது அப்படின்னா, உங்க தரப்புல நீங்க வைக்கிற லூஸ் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, சரியில்லாத ஆர்குமெண்ட்ஸ் தான். லூஸ் பண்றது லூஸ் ஆர்குமெண்ட், லூஸ் தனமா அது இல்லை, லூஸ் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதையெல்லாம் கத்திரிச்சு எடிட் பண்ணி வர விடாம தடுக்கிற வேலையா முதல்ல நடுவருக்கோ அல்லது வந்து எடிட் டீமுக்கு அதுவா வேலை இல்லை? எனக்கு தெரியல, நான் ஒரு டவுட்டா தான் கேட்குறேன். உங்க தரப்புல நீங்க வந்து லூஸ் ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, அது நீங்க போதிய அளவுல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகல, இதெல்லாம் உட்காந்து அவன் இது பண்ணி. இன்னொன்னு கேட்கிறேன், கோபிநாத் சார் என்ன சொன்னாலும் செஞ்சிருவீங்களா நீங்க? இடையில என்னன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த ஒவ்வொரு பாஷைக்கு வந்து எனக்கு கிண்டல் பண்றீங்க. அது எப்படி நான் பேசுறேன் தெரியுமா? கோபிநாத் சார் தான் வந்து என்ன பேசவே சொன்னாங்க. கோபிநாத் சார் பேசணும்னாலும் நான் பேசினேன். அப்ப கூட ஆப்போசிட்ல உள்ளவங்க சிரிச்சாங்க, எனக்கு ரொம்ப சேமமா இருந்தது. பார்த்தா இல்ல நீங்க அப்படியே அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, நீங்க சிரிங்க அப்படின்னு கோபிநாத் சார் சொன்னாரு. அதனால நான் செஞ்சேன்னா, இல்ல முன்ன பின்ன நீங்க எல்லாம் நீயா நான் பாத்திருக்கீங்களா இல்லையா? இல்ல இந்த ஆண்ட பரம்பரையாக தன்னை உணர்ந்து கொள்வோர் ஒரு தரப்பு, நானும் முன்னாடி அப்படிதான் இருந்தேன், இது மடத்தனம் அப்படிங்கிறது இன்னொரு தரப்பு. இப்படி 2 தரப்புமா வந்து ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. அப்போ ஒரு சின்ன பையன் இப்படி உட்காந்துருப்பான் தெரியுமா? நான் இறங்கி பேரு அவன் இறங்கி நடந்து காட்டுப்பா தம்பி எப்படிமா, ஏன் அவன் இப்படி வச்சு நடந்து காட்டுவான். ஏய் அவன் பாருங்க, நீங்க இறங்கி நடந்து காட்ட சொல்றீங்க, அவன் அப்படியே செய்யறான். அது கூட தெரியாம இருந்தாப்ல அந்த பையன். அந்த பச்சை பாஸ் காலேஜ் பிரச்சனைல ஒரு பையன் இறங்கி நடக்க கூட சொல்லுவாப்ல, அவன் அந்த பையன் இறங்கி நடப்பாப்ல. என்ன சொல்றேன், அவங்க ட்ரோல் தான் பண்றாங்க கூட உங்களுக்கு தெரியலையா? இல்ல அவர் அப்படி கேக்குறதுங்கிறது கேக்குறாங்க. நீங்க வேணாம் சார் நான் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க விட்டீங்கன்னா விட்டுருவாரு அவரு. சரி விருப்பம் இல்லையா, நான் பண்றேன், இந்த வரேன் சார், இந்த வரேன். டிவில நான் தெரியணும், டிவில நான் தெரியணும், ஏதாவது யூனிக்கா நான் பண்ணணும் அப்படின்னு பண்ண போய் தானே எல்லாரும் பண்றீங்க. அதான் உண்மை. மாதிரி அவர் ஒரு கிண்டல் துணியில பண்ணுங்கன்னு சொல்றது ஒரு கிண்டல் துணி. அவங்க பண்ண சொன்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க? முதல்ல கோபிநாத் சார் இல்ல, கோபிநாத் சார் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிருக்கீங்களா நீங்க? நான் கேக்குறேன். சரி ஒண்ணும் இல்ல, கோபிநாத் வந்து அனைத்து சாதியும் அர்ச்சகர் அப்படின்றாரு. எங்களையும் கோயிலுக்குள்ள விடுங்கோ, எல்லையும் உங்க அத்திம்பேரா அத்தானோட எங்களையும் விடுங்க விட்டுருவீங்களா? இது சொன்னாலும் கேட்டுருவீங்களா, எது சொன்னாலும் கேட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? தவறு தானே. அவர் ஏதோ வந்து ஒரு கிண்டலுக்காக சொல்றாருன்னா நீங்களும் பண்ணீங்கன்னா